welcome viewers. நான் ஒலியோவியன் பேக் வித் another travel vlog. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பைக் ஜர்னி தாங்க நான் இப்போ பண்ண போகிறேன். அதுவும் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. நான் ரொம்ப நாளாக பண்ணணுன்னு செக்லிஸ்ட்டில் வச்சுருந்த ஸ்பாட்டு தான். தேனி டிஸ்ட்ரிக்டில் சுருளி ஃபால்ஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நான் சொல்கிறது சுருளி மெயின் ஃபால்ஸுங்க, சின்ன சுருளி கிடையாது. இங்கே நம்மளோட ஊர் உசிலம்பட்டி பக்கத்தில் எலுமலையிலேருந்து சுருளி ஃபால்ஸுக்கு ஒரு ஹிடன் ரூட்டில் தாங்க போக போகிறோம். அதோ தூரத்தில் தெரியுது பாருங்கள், இந்த வெஸ்டர்ன் காட்ச் ஏரியா மயிலாடும் பாறை, அந்த ஒரு பெரிய பாறை தெரியுது பார்த்தீங்களா? இதை தாண்டி தாங்க நம்ம அந்த பக்கம் தேனி டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோம். ஸோ இந்த மலைக்கு இங்கிட்டு ஃபுல்லாக மதுரை டிஸ்ட்ரிக்ட், இது ஏறி இறங்கணும்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ நம்மளோட ஊர் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டுத்துக்கும் நடுவில், இந்த மலைக்கு நடுவில் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான சீனிக் வியூ தாங்க நம்ம ஊரை சுற்றி இருக்கும். இங்கே இந்த மயிலாடும் பாறையை தாண்டி அந்த பக்கம் டுவர்ட்ஸ் கம்பம் தேனி டிஸ்ட்ரிக்ட் சுருளி ஃபால்ஸுக்கு ஒரு பைக் ஜர்னி பண்ண போகிறோங்க. நானும் என்னோடய அத்தை பையனும் 2 பேரும் சூப்பராக சிப்ளிங் கோல்ஸ், கசின் கோல்ஸ் பண்ண போகிறோங்க. பைக் ட்ரிப்பு இங்கேருந்து அரௌண்டு ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வருங்க. சூப்பரான ஸ்பாட்டை கவர் பண்ண போகிறோம். சுருளி ஃபால்ஸ் ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை, சின்ன வயசில் போனது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்காக, நம்ம சேனலுக்காக, நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக இந்த ரூட்டை கவர் பண்ணி காட்ட போகிறோங்க. யூஷுவல் ரூட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே உசிலம்பட்டி, தேனி, மதுரையிலேருந்து வரவங்க, இல்லைனா வத்தலகுண்டு, திண்டுக்கல்னு வரவங்க எல்லாருமே தேனி வந்து நீங்கள் அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த சைடு விருதுநகர், பேரையூர், எலுமலை, உசிலம்பட்டிக்கு இந்த பக்கம் இருக்க ஊர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த ரூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஃபீஸிபிளாக இருக்கும். ஆனால் ஹிடன் ரூட்டுங்க, சீக்ரெட்டான ரூட்டு. பிகாஸ் மலைப்பாதை ரொம்ப கரடுமுரடாக ரோடு இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். காரில் கொஞ்சம் கஷ்டம் தாங்க, போகலாம், காலேஜ் பஸ்ஸே கூட அங்கங்கே வந்துட்டு தான் போகுது. பட் அந்த ரூட் கொஞ்சம் மோசமாக இருக்கும். பைக்கில் போனாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூட்டை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. கைஸ், ஒரு சூப்பரான ஆஃப் ரோடிங்க. நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலுமே இந்த ரூட்டில் உங்களுக்கு சிரமமாக தான் தெரியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்கல்லுப்பட்டி காவல் நிலையம் எல்லை ஆரம்பம்னு போர்டு இருக்கு இல்லையா? இதுக்கு அந்த பக்கம் தேனி டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பன்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், மதுரை கோட்டம், பேரையூர் உட்கோட்டம், கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு எல்லை ஆரம்பம். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் இந்த லைன் ஃபுல்லாக. நம்மளோட வந்த ரூட் பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட், இது தாங்க எல்லை. இந்த எண்டு வரைக்கும் தான் மதுரை, இதுக்கு அடுத்து தேனிங்க. ஸோ இது வரைக்கும் ரோடு கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்கும். பட் இதுக்கப்புறமா ரோடு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ கைஸ், நம்ம ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலம் வருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகை ரிவர் தான். நமக்கு ஆக்சுவலி இப்போதைக்கு வறண்டு போயிருக்கு, சுத்தமாக தண்ணி எதுவுமே வரல. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வரும். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட்டு. நம்ம வந்த ரூட்டு பார்த்திங்கன்னா அந்த மலை வழி தாங்க. அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஒரு ஜங்ஷனில் வந்து லெஃப்ட்டு திரும்புவோம். ஏற்கனவே நம்ம மேகமலை வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். தேனியிலேருந்து, அதாவது உசிலம்பட்டி தேனியிலேருந்து வந்து ரைட்டு திரும்பியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம அந்த பக்கம் இருந்து வந்து லெஃப்ட் திரும்பி இருப்போம். ஸோ இந்த பிரிட்ஜு தான் வந்து உங்களுக்கு ஜங்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மேகமலை போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நம்ம சுருளி ஃபால்ஸ் போகிறோம் அந்த ரூட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு போகிறது இன்னும் வசதியாக இருக்குங்க. ஸோ கைஸ், நம்ம மேகமலை வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்பாட் நல்லா தெரிஞ்சிருக்கும். எம்ஒய் பேக்கரி, நம்ம அந்த ரூட்லேருந்து தான் வந்தோம். இங்கேருந்து இப்படி நீங்கள் போனீங்கன்னா மேகமலை ரூட்டுங்க. ஆனால் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். சின்னமனூர் சுருளி ரூட்டுங்க. ஸோ டுவர்ட்ஸ் கம்பம், சுருளி, அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அந்த எக்ஸ்டென்ஷன்.
ஸோ இந்த அழகான இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்டென்ஷனில் அந்த பாட்டில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே தான் சுருளி ஃபால்ஸும் இருக்குது. ஸோ அதை நோக்கி தாங்க நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கைஸ் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தோங்க. இங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, சுருளி அருவி 16 கிலோமீட்டர். ஸோ இன்னொரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் நம்ம டுவர்ட்ஸ் சுருளி ஃபால்ஸ் இதில் தாங்க போகணும். கைஸ் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி கிரேப் தோட்டம் தாங்க இருக்கும். எல்லா பக்கமும் உங்களுக்கு கிரேப்ஸ் தோட்டமாக தான் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இடம். கைஸ் சுருளி அருவிக்கு நெடுஞ்சாலைத்துறை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹைவேஸ் வெல்கம்ஸ் டு சுருளி ஃபால்ஸ். ஸோ சுருளி ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. அப்படியே நம்ம நேராக அங்கேருந்து பஸ்ஸில் நிற்கிது பார்த்தீங்களா, அப்படியே ரைட்டில் உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போகலாம். சுருளி அருவி வாகன கட்டணம் செலுத்தும் இடம், வெஹிக்கிள் டோல் பூத். சுருளி அருவி சூழல் சுற்றுலா. நுழைவு கட்டணம் பெரியவங்களுக்கு 30 ரூபா, சிறியவருக்கு 20 ரூபா. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. நம்மளோட வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டோங்க. ஸோ பார்க் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் ஃபால்ஸ் நம்ம போக போகிறோம். ஸோ டிக்கெட் நமக்கு 110 ருபீஸுங்க. 2 அடல்ட்டு 30, 60 ரூபா. கேமராவுக்கு 50 ரூபா, 110 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் ஏதோ ட்ரைனிங் போயிட்டுருக்கு. சூப்பராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே டுவர்ட்ஸ் ஃபால்ஸ் நம்ம போகிறோங்க. இங்கே உள்ள வண்டிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நடந்து மேலே ஏறி தான் போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சுருளி ஃபால்ஸ்னு ஒரு போர்டு இருக்குது. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரில் எந்தெந்த ஸ்பாட் இருக்குன்றதெல்லாம் இருக்குங்க. சின்ன சுருளி 69 கிலோமீட்ரு, மேகமலை, வெள்ளிமலை, இப்படி ஒவ்வொரு இடமும், வைகை டேமு ஃபுல்லாக சுற்றி, கும்பகரை ஃபால்ஸு பக்கத்தில் இருக்கிற 15 ஸ்பாட்டுமே இங்கே இருக்குங்க. ஃபுல்லாக மங்கீஸாக இருக்குங்க. குரங்கு நல்லா கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மரத்துலையும் குரங்கு தெரியுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 4-5 குரங்கு இருக்குது. உள்ளே போக போக நிறையா இருக்குங்க. காட்டுக்குள்ளே இப்படி ஒரு ரோடு அழகாக நடந்து போகிற பாதை மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். மாங்காய் எப்படி கடிச்சு குடிச்சு திங்குது பாருங்கள். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சின்னதாக ஓட மாதிரி வருதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணியில் போய் சும்மா ஆட விளையாட குளிக்கலாம் கூட பண்ணிகிட்ருக்காங்க குட்டீஸ் எல்லாமே. மேலே ஃபால்ஸில் மேபி தண்ணி ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா ஆள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இங்கேயே கூட காலக்கையை கழுவ, விளையாட, குளிக்க நல்லா சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. இங்கேயுமே வந்து குளிச்சிட்ருக்காங்க. அங்கே என்ட்ரன்ஸ் கிட்டே வரப்பையுமே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. சுற்றி காட்டு தாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட். எப்படி இருக்குது பாருங்கள் பாதை.
கைஸ் அங்கே அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் புது விதமான அணில் இருக்குங்க. கருப்பு கலரில் இருக்குது பாருங்க. நம்ம கேமில் வந்து 2x தாங்க ஜூம் பண்ண முடியும். ஸோ அதனால் இவ்வளோ தான். நான் ரீல்ஸில் போகிறப்ப அதை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். தண்ணி சவுண்டு கேட்குதுங்களா? தண்ணி சூப்பராக ஃப்ளோவில் அப்படியே அழகாக அங்கேருந்து ஊற்றி வந்துகிட்டே இருக்குங்க. எல்லா ஸ்பாட்டுமே உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஸ்பாட்டு தாங்க. மரத்தை பாருங்கள், எத்தனை வருஷம் பழமையான மரங்களோ இவ்வளோ அழகாக இருக்குது. மஸ்ட் விசிட் ஸ்பாட்டுன்னு சும்மா வாங்க சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குங்க. அது இப்போதைக்கு யூஸில் இல்லை போல், ரொம்ப பழனிச்சு கிடக்கு. புதுசு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்க. அதோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ கட்ட போகிறாங்க. எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. சூப்பராக பாதை போய்கிட்டே இருக்குது. தூரம் இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஆம்பியன்ஸ் பார்க்க. இங்கே ஒரு குட்டி பாலம் மாதிரி இருக்குங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இதில் தான் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி தண்ணி ஃப்ளோ இப்போ கொஞ்சம் கம்மி தான், ஹெவியாக வரல. போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி செம்ம மழையில் இந்த இடம் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னு நியூஸில் பார்த்தேன். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, பார்வையிடுறதுக்கான பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக மாறி இருக்குங்க. இந்த படி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்பீங்க, நிறைய ரீல்ஸில் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சுருளி ஃபால்ஸ்னாலே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த படியெல்லாம் உங்களுக்கு தண்ணி சூப்பராக கீழே அப்படியே வடிஞ்சு வருங்க. இந்த ஸ்பாட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நியூஸ் சேனல்ஸில், யூடியூப்பில், ஷார்ட்ஸில், இன்ஸ்டா ரீல்ஸ்லன்னு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அந்த சூப்பரான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்பாட்டுனா இந்த சுருளி ஃபால்ஸ் கிட்ட இந்த படி தாங்க. கைஸ் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. சுருளி ஃபால்ஸில் பர்ஃபெக்டான டைமுக்கு தாங்க வந்திருக்கோம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது, ஃப்ளட்டு டைப்பில் தண்ணி ஹெவியாக போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு யதார்த்தமாக ஓகே போய் பார்க்கலாம், என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம்னு நினச்சி வந்தோம். பிகாஸ் நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு உசிலம்பட்டி தேனி ஏறால ஹெவி மழைங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு மழை ஹெவியாக பெஞ்சுது. ஸோ அதை நம்பி தான் வந்தோம். ஓகே ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ஃப்ளோ இருக்குது. சூப்பரான ஒரு கண்டிஷனில். க்ரௌடு பார்த்திங்கன்னா ரீசனபிளான க்ரௌடு தாங்க. அதிகமாக நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ தான் ஜஸ்ட் நவ் நாங்கள் முடிச்சுட்டு கீழே வரப்போ தான் ஒரு ஸ்கூல் ட்ரிப் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக ஜாம் பேக்டாக ஃபுல்லாக குமிஞ்சிருவாங்க கொஞ்சம் நேரத்தில். நல்ல வழியாக எம்டியாக இருக்கும்போதும் வீடியோஸ் எடுத்தாச்சு, க்ரௌடு இருக்கும்போதும் பார்த்தாச்சு. ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு ட்ரிப்பாக சூப்பராகவே இது இருக்குங்க. ஸோ சூப்பராக இந்த ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் பைக் பார்க்கிங் நம்ம நடந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோங்க. மேலே வெயிலோடு சேர்ந்து மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தோடு நல்ல வெயில் அடிக்குது. பட் உள்ளே போக போக மேலே ஏற ஏற அவ்வளோ குளிர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து மேலே குளித்து செஞ்சுட்டு கீழே வந்து நீங்கள் கிளம்புற டைமுக்கு ஒரு 10-15 நிமிஷம் விளையாடணும் அப்படின்னா ஜம்மு நீங்கள் இங்கே விளையாடிக்கிறலாம். பெரியவங்களே விளையாடுறாங்க இன்ஃபேக்ட். அடுத்ததாக இப்போ இந்த ஃபால்ஸ்லேருந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான ஸ்பாட்டுக்கு தாங்க போக போகிறோம். கோடி லிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குது. 30 கோடி தேவர்களும் ரிஷிமார்களும் வாழ்கிறாங்க இந்த கோயிலில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பாட்டு ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஸ்பாட்டுங்க. இதோ இந்த கோயில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த கோயிலில் எக்கச்சக்கமான கூட்டம் கூடும்னு சொல்கிறாங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய விசேஷமும் பூஜைகளும் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த இடத்துல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பூஜைனா அதுதான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் மொத்தம் 1 கோடி சிவலிங்கம் இருக்குன்றதுனால தான் இங்கே கோடி லிங்கம்னு சொல்லி இந்த பேர் வச்சுருக்காங்க. அந்த மெயின் ஸ்பாட்டு பூஜை பண்ணுற இடத்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்றனால நான் எடுக்கலைங்க. ஸோ இப்போ அதுக்கு பின்னாடி இருக்க இடம் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து உள்ள சிவலிங்கத்தை உள்ளே போய் பார்க்குற மாதிரி ஒன்று இருக்குங்க. அங்கே நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது, பேக்கையுமே கொண்டு போகக்கூடாதுங்க, கீழே வைக்க சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ அதுக்குள்ளே தாங்க அடுத்து அதோ தெரியுது பாருங்கள், அங்கே தான் போக போகிறோம். 50 ரூபா ஒரு ஆளுக்கு கட்டணவங்க. டிக்கெட் 50 ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய் பேக் வச்சுட்டு மேலே ஏறி போயிட்டு வர போகிறோங்க. ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்டுங்க. அப்படியே லிங்கத்துக்கு உள்ளே போய் மேலே வந்து அப்படியே பார்க்குறப்ப இந்த காடு சுற்றி அவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு குளம் வச்சுருக்காங்க. சுற்றி நிறைய சிலைகள் இருக்குது. நம்மளோட ராசி இருக்கு இல்லையா, மேஷம் ரிஷபம் மிதுனம்னு, அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி இங்கே உள்ள லிங்கங்கள் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளே எழுதியும் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், குகை கோவில் உள்ளே 12 ராசிகளுக்கான லிங்கங்கள் அமைந்துள்ளது. ஸோ அந்த ஸ்பாட்டுமே சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு ஃபேமிலி வந்து இங்கே ஃபுல்லாக பொங்கல் வச்சு எல்லாருக்குமே பொங்கல் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ தாங்க கிளம்புறாங்க. மழை வர மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கோயிலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திராட்சை தோட்டங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ இங்கே தான் உள்ளே போய் நாங்கள் திராட்சையும் வாங்க போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திராட்சை எதுவுமே இல்லைங்க. உள்ளே இருக்க தோட்டத்தில் தான் இருக்கான். அதுதான் அந்த கோயில் பக்கத்தில் இருக்க இடம். ஸோ இந்த ஜேர்னி ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருச்சுங்க. திராட்சை தோட்டத்தில் கொஞ்சம் திராட்சையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கோடி லிங்கத்தை பார்த்தாச்சு. சுருளி ஃபால்ஸில் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. சுருளி ஃபால்ஸுக்கு நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒளிவன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, see you, bye guys.